அங்க பாருங்க சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்கப்பா. இவங்கெல்லாம் நான் நேத்து தான் டிவில பார்த்தேன் தெரியுமா? இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங். உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. என்ன ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்ம சிட்டிலேயே வச்சு பெரிய பிஸ்னஸ் உமன். இவங்க பேர் தமிழ்ச்செல்வி. இவங்க பிஸ்னஸ் பர்சன் மட்டும் கிடையாது, இவங்க நிறைய லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், இவங்க வச்சிட்டு இருக்கிற கம்பெனிஸ்லேயே ஆகட்டும், ஸ்கூல்ஸ்லேயே ஆகட்டும், காலேஜஸ்லேயே ஆகட்டும், இவங்க நிறைய லேடிஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கிராமங்களில் இருக்கிற சில ஸ்கூல்ஸை இவங்க தத்தெடுத்து அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்கூல்ஸாக நீங்கள் அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏய் டிம்பிள், உனக்கு தெரியுமா இவங்க சில கிராமங்களை கூட தத்தெடுத்திருக்காங்களாமாப்பா? ஸ்கூல்ஸை மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க நம்ம தமிழ்நாட்டில் வறுமையில் வாடிட்டு இருக்கிற நிறைய கிராமங்களை தத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமங்களை தத்தெடுக்கிறதுனா என்ன நீங்கள் சில பேர் யோசிக்கலாம். அதாவது அந்த கிராமத்துக்கு அடிப்படையாக தேவைப்படுற கரண்ட், தண்ணி, வீடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க சொந்த செலவில் பண்ணி கொடுத்து அந்த மக்களை அவங்க சொந்த ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மேம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வர்றீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க திறமையெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் மேம். ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட எங்கள் ஸ்கூலில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. வாவ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களா? இதை பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இதை பார்க்குறப்ப பாரத தாயவே பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ரொம்ப நல்லா இந்தியா மேப்பை டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பாருங்கள், நம்ம ஃப்ளாகில் இருக்கிற கலர்ஸை வச்சே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. யார் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் அதை பார்த்துட்டாங்கம்மா, எடுத்து ஓரமாக வச்சுருங்க. மேம், இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொடி ஏற்றிடலாமா மேம்? கண்டிப்பாக மேம். உங்கள் ஸ்கூல் தான் சிட்டிலேயே நம்பர் 1 ஸ்கூல்னு நான் பேப்பரில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்த குஜராத் மராத்தா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தப சுப நாமே ஜாஹே तब शुभ आशीष मांगे गाहे तब जय धाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஸ்டூடெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக முன்னாடி டயஸ்க்கு வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது நம்ம 5th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த பண்டி. எல்லாரும் நம்ம பண்டிக்கு ஒரு தடவை நல்லா கைத்தட்டுங்க. 5th ஸ்டாண்டர்டை சேர்ந்த பண்டி நம்ம தேச தந்தையான காந்திஜி மாதிரி இப்போ சில வார்த்தைகள் பேசி காமிப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேச போகின்றேன். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசபக்தர் ஆவார். மகாத்மா காந்தியின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்தில் பிறந்தார். நாட்டின் விடுதலைக்காக வெள்ளையனே வெளியேறு, ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல இயக்கங்களை வழிநடத்தினார். சத்தியமும் அகிம்சையும் அவரது வாழ்க்கையின் கொள்கைகள். பண்டி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்மளும் போய் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுட்டு வந்துடலாம். எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்டி. பண்டி, நீ உண்மையாவே நம்ம காந்திஜி மாதிரி நல்லா நடிச்சு காமிச்ச. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? மேம், நான் காந்திஜி மாதிரி கொஞ்சம் முன்னாடி நடந்து காமிக்கலாமா மேம்? தாராளமா காமிக்கலாம் பண்டி, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. பண்டி அண்ணா, சூப்பரா பண்ணிட்டீங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. சத்தியமும் அகிம்சையும் எனது இரு கண்கள். நீங்களும் உங்கள் வாழ்வில் சத்தியம், நேர்மை, அகிம்சையை கடைபிடியுங்கள்.
அங்க பாருங்கப்பா, உண்மையாவே நம்ம பண்டி பார்க்கறதுக்கு காந்தி தாத்தா மாதிரியே இருக்காருல்ல. சூப்பரா இருக்கு பண்டி. உனக்கு இந்த கண்ணாடி அப்படியே உன்னை பார்க்கறதுக்கு காந்தி மாதிரியே இருக்கு பண்டி. வாவ் பண்டி, உன்னோட உருவத்தில் இன்னைக்கு காந்திஜியை நம்ம பார்க்கறதே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்ஸ் எவ்ரி ஒன். மேம் அடுத்த பெர்ஃபார்மரை கூப்பிட்டுருங்க மேம். அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம 5th ஸ்டாண்டர்டை சேர்ந்த நான்சி பாரத தாய் மாதிரி இன்னைக்கு பேசி காமிக்க போறாங்க. டிம்பிள் பாத்தியா, 2 மினிட்ஸ்ல போய் நான்சி ரெடி ஆயிட்டு வந்துட்டாப்பா. அவளை பார்க்கறதுக்கு உண்மையாவே அப்படியே பாரத தாய் மாதிரி இருக்கல்ல. வணக்கம், நான் தான் பாரத தாய். இந்திய மக்கள் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை உங்கள் உயிரினும் மேலாக போற்ற வேண்டும். பாரத மண்ணை காப்போம், ஒற்றுமையோங்க வாழ்வோம். என் தாய் திருநாடு இந்தியா. நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை அடைகிறேன். என் தாய்நாடு பல்வேறு வளங்களை கொண்ட புண்ணிய பூமி. உலகம் போற்றும் பல உயர்ந்த மதிப்பீடுகளை தந்திருக்கிறது என் நாடு. மேம், இந்த ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ தான் இவங்க வந்து ஸ்பாட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான்சி. அதுவும் 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாகவே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுமா. எல்லாருமே உங்களை மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மேம் அவ்வளோதான் மேம், வேற எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? மேம், நான் சீஃப் கெஸ்ட் முன்னாடி கீபோர்ட் ப்ளே பண்ணி காமிக்கலாமா மேம்? கீபோர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேம். கண்டிப்பா சிண்டு, எந்த டேலண்டாக இருந்தால் என்ன, சீஃப் கெஸ்ட் முன்னாடி தாராளமாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கலாம். கீபோர்டில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. இல்ல மேம், நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்பேன் மேம். கீபோர்ட் எல்லாம் ஆன் பண்ணிட்டேன் மேம். வாவ், இந்த சின்ன வயசில் கீபோர்டை இவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுறானே. உண்மையாகவே இந்த ஸ்டூடெண்ட்க்கு நல்ல திறமை இருக்குது. என்னப்பா இது, சிண்டு நல்லா படிக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். சிண்டுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கிறதே கூட இருக்கிற நம்மளுக்கே தெரியல. மாலா மேம் பார்த்தீங்களா, சிண்டு கலக்கிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவன் ஒரு நாள் பெரிய ஆளாக வரப்போகிறான் பாருங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். மேம், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லி ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ் பண்ணினதுக்கப்புறமும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர் பண்ணி கொடியேற்றிருக்கிறதுக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிரின்சிபல் மேம் வந்து சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க. சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த பிளேட்டில் இருக்குது. யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஹை பண்டி, இங்க பாத்தியா, ஒவ்வொரு தடவை ரிப்பப்ளிக் டேக்கு வரும்போது புதுசா சாக்லேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது என்ன சாக்லேட் பண்டி இது? எனக்கு ஒரு 2-3 சாக்லேட்ஸ் கிடைக்குமா மேம்? கண்டிப்பா சிண்டு. அது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு உனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கூட கிடைக்க போகுது. கண்டிப்பாக ரிப்பப்ளிக் டேக்கு முடியிறப்ப உனக்கு நீ ப்ரைஸை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ், பெர்ஃபார்ம் பண்ணவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் டிஸ்பர்ஸ் ஆயிடலாம். 2 days உங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷனோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுலேயே யாருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாமா? உங்கள் பிரின்சிபல் மேம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு 2 டீமாக பிரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே ரொம்ப அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே யுனைட்டடாக இருந்தால் தான் உங்கள் ஸ்கூலில் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு